அன்பினர்களே, யுத்தம் முடிவடைந்து விட்டது என்று நாமளும் கடையை சாத்தலாம் என்று சொன்னால் விடுற மாதிரி கொஞ்சம் மனுஷனை நிம்மதியா உட்கார விடுவானுங்களா? என்னடா பண்றீங்க பாவிகளாண்டா மீண்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டு பக்கத்துலயும் ஈரான் மாம்சும் இஸ்ரேல் மாம்சும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல அதாவது இந்த போர் நிறுத்தம் என்று சொல்லப்பட்டுச்சு இல்லையா, இன்றைய காலை நாமளும் அது சுருது செய்தி தந்திருந்தோம் இல்லையா. ஒரு மாதிரியா போர் முடிஞ்சிட்டு கடையெல்லாம் மூடிட்டு போயிட்டு ஸ்ரீலங்கா செய்திய போடணும்னு பார்த்தா நம்மளையும் மேலே மேலே அந்த பொறுப்புலயே இழுக்கிறாங்க பாவியர். அப்ப இனி யூடியூப்காரன் சும்மா இருப்பானா, இழுத்து சாத்தா போவாங்களே. இனி ஆளை கொண்டு பிடிச்சு கண்ணை கசக்கிட்டு முடிச்சுக்கிட்டு 3-4 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொன்றா போடத்தான் போறாங்க. அவனுங்களுக்கு அவனுள்ள கல்லுல மழை பெய்யட்டும். 3 மரணமும் 7 injured பிர்ஷபா இன் டெல் அபீவ். அதாவது இந்த யுத்தம் சொல்லப்படுதில்லை, இந்த போர் நிறுத்தம் சொல்லப்பட்டுச்சு. போர் நிறுத்தம் என்று முதல் அறிவிக்கிறார் அமெரிக்க மாம்ஸ். அப்ப அமெரிக்க மாம்ஸ் தண்ட சகபாடி பெஞ்சமின் மாம்ஸுக்கும் சொல்லி உடனடியாக போருக்கு வான்னு சொன்னாங்க. இந்த நேரத்தையில ஈரான் சொல்லிச்சு, இல்ல நாங்க போருக்கு வர மாட்டோம், எங்க மீது இஸ்ராயேல் தாக்குதல் நடத்த குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தாக்குதல் நடத்த கூடாது என்றதுக்கு பிறகுதான் நாங்க அது பற்றி சொல்லுவோம்னு சொன்ன. இனி அமெரிக்காவும் இவருக்கு சொல்லி பெஞ்சமின் நெட்டன்யாஹு மாம்ஸுக்கும் சொல்லி 6 மணி நேரம் எந்த யுத்தமும் நடக்கல, தாக்குதல் எங்கேயும் இல்லை. இது கடந்து 2.5 மணி நேரம் கடந்து ஈரானுக்குள்ளிருந்து ஒரு ஏவுகணை வந்ததாக சொல்லுதோ இஸ்ராயல் மாம்ஸ். அதை நான் செல்லன் பொய்யறிக்கணும். எங்க இந்த பிர்சபா ஏரியா ஏற்கனவே ஈரானால் தாக்கப்பட்ட ஏரியா. இதுவரையும் எவ்வளவோ தாக்கியும் மரலையாம். 3 மக்கள் இறந்தும் 7 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க சொல்ற இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர். இஸ்ரேல் கார்ட்ஸ் ஈரான் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக அவர் கூறியதற்கு வலுக்கட்டாயமாக பதிலளிக்க அந்நாட்டு இராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். ஈரான் எங்களை தாக்கி போட்டான், இனி நீங்க ஒன்னும் பண்ணல, அடிச்சு சாத்து சுதந்திரம் செய்யன்னு சொல்லி இஸ்ரேல் பாதுகாப்பு மினிஸ்டர் அவன் ராணுவத்துக்கு சொல்லியிருக்கிறாங்களாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடங்கிய 2.5 மணி நேரத்துக்கு பிறகு ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவப்பட்டதை கண்டறிந்ததாக ராணுவம் அறிவித்ததாக தொடர்ந்து இந்த உத்தரவு பிறக்கப்பட்டது. ராணுவம் ராணுவம் கண்டறிந்தான். அப்ப ராணுவம் கண்டா அப்ப ராணுவம் சாகலையா? ராணுவம் இதுக்கு முன்னுக்கு புலலையா? இது பொய்யா இருக்கணும். இந்த பொய் எப்படி வருது என்றால், அவனே செஞ்சிட்டு ஈரான் மேல பழிய போறான். ஈரான் சொல்லு நாங்க செய்யலண்டு. இன்னமொரு சந்தேகம், சிலவள் இந்த ஓட்டோவை செட் பண்ணிருக்கிறானே, இந்த மிசைல்ஸ்ல ஓட்டோவை செட் பண்ணி சிலவேளை தவறுதலா ஈரானுக்குள்ள இருந்து பாஞ்சிட்டான சந்தேகம் இருக்கா? அப்ப நமக்கு இராணுவ ரீதியாக புலனாய்வு ரீதியாக 2 சந்தேகத்தை முன்வைப்போம். அது அந்த சந்தேகத்தை இஸ்ரேலுக்குள்ள அவன் சொல்லுதான் கதை. வேற சந்தேகத்தை பார்க்கறதுக்கு அந்த ஏவுகணை எங்கிருந்து வந்த எல்லாம் பார்க்கறதுக்கு அவன் கொடுப்பானா? அவன் இப்ப எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணிருப்பான், ரைட்? அப்ப ஆக நமக்கு 2 சந்தேகம் இருக்குது. ஒன்று, இஸ்ராயல் காரன் வேண்டுமென்றே செஞ்சுட்டு ஈரான் மேல பழிய போட்டு அந்த போற மாம்ஸுக்கு கொண்டு போகணும். சமாதானம் சரிப்பட்டு வராது. நாட்டுக்குள்ள சமாதானம் வந்தா அவனுக்கு சரி வராதே. சங்கிகளுக்கு மாதிரி தானே, இந்தியன் சங்கிகளுக்கு இருக்கிற போல சமாதானம் அவனுக்கு பீஸ்ஃபுல் அவனுக்கு சரி வராது இந்த பெஞ்ச் மாமுக்கு. எனவே அவங்களே செய்ய வாய்ப்பு இருக்குது. அது இல்லை என்ன, ஈரான் அப்படி செஞ்சிருக்காது என்றால் வாக்குறுதியான் என்றால் அந்த என்ன சொல்ல போன நீங்க சொல்ல போனாங்க முஸ்லிமை ஏத்துறேன் அப்படி இல்லை. சிலர் அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இவன் மாதிரி சகிலிய கூட்டமிலேயே இருக்கிறவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா மாற மாட்டாங்க. அதனால நிச்சயமாக ஈரானுக்கு உள்ளிருந்து இந்த ஏவுகணை போயிருக்க மாட்டாது என்பதை நான் அடித்து செல்வேன். அப்படி இல்லைன்றால் ஓட்ட சிஸ்டம் இருக்குதானே, ஓட்டோவா போயிருக்கணும். அப்ப இது ஒரு தவறு அங்க நடந்திருக்கலாம். ஆனால் மிக அதிகப்படியாக இந்த பெஞ்ச் மாம்ஸ் வேணுமென்றே செஞ்சுட்டு அங்க வெடிக்க வச்சுட்டு 3 மக்களையும் கொண்டுட்டு இவன் 7 பேரையும் காயமடைஞ்சிட்டு இவன் பொய்யை செல்ல மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இனி மக்கள் உங்களோட தந்துட்டு நீங்களும் மண்டைய கசக்கி சிந்திச்சு பாருங்க. ஈரானுடன் கிட்டத்தட்ட 2 வார கால நேரடி ராணுவ மோதலுக்கு பிறகு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளை இஸ்ரேல் அரசாங்கம் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து
காட்ஸின் கருத்துக்கள் வந்துள்ளன. இஸ்ரேல் நடவடிக்கையின் அனைத்து நோக்கங்களையும் அடைந்து அணு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை துறைகளில் இரட்டை உடனடி இருத்தலியல் அச்சுறுத்தலை நீக்கியது என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு இஸ்ரேல் அவ்வாறு செய்ததாக குற்றம் சாட்டிய பின்னர் கடைசி சில மணி நேரங்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியதாக ஈரான் மறுத்தது. ஆனா ஈரான் மறக்கிறாங்க, நான் தான் நம்புவேன். ஈரானிய இராணுவத்தின் பொது ஊழியர்கள் கடந்த சில மணி நேரங்களில் ஈரான் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இஸ்ரேல் ஏவுகணைகளை ஏவுவதை மறுத்தனர். அங்க அப்படி ஒன்று வரன்னு சொல்லாங்க இஸ்ரேலாலே. இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியது. ஈரானின் கட்டம் அல் அன்பியா மத்திய இராணுவ தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இன்று உள்ளூர் நேரப்படி காலை 9 மணி வரை GMT 5:30 இஸ்ரேல் 3 கட்டங்களாக ஈரானை தாக்கியதாக தெரிவித்தார். இன்று உள்ளூர் நேரப்படி காலை 7 மணி முதல் ஈரானில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி முன்னதாக கூறியது. இந்த நேரத்துக்கு பிறகு இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியதாக அந்நாட்டு ஆயுதப்படை குற்றம் சாட்டியது. ஆக 3 dead and 7 injured Beersheba in Tel Aviv apartment block in Israel. அந்த இஸ்ரேலில் இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல டெல் அபீவை சேர்ந்த பெர்சபா ஏரியாவுலாம் இந்த தாக்குதல் நடைபெற்று 3 மரணங்களும் 7 பேர் காயமடைந்தா சொல்றாங்க. இது நம்பக்கூடிய மாதிரி எனக்குன்னா தெரியல. ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று தெஹ்ரான் அருகே ஒரு ரேடார் நிறுவன இஸ்ரேல் அளித்தது. அவர் ஒரு ரேடார் சென்டர் அழிச்சுப்பட்டானா மாறி மாறி ஆளுக்கால் சும்மா அத ஜீம் பூம் பாம் அடி உழுவுதான். அதாவது இது ரெண்டுமே ஒரு ரிவெஞ்ச் தானே, பழிக்கு பழி, அடிக்கி அடி, குத்து. ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு டொனால்ட் ட்ரம்புடன் பேசிய பிறகு மேலும் தாக்குதல்களை தவிர்த்தது என்று நெத்தனியாவின் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் ஒரு செய்தி போட்டுக்கிறாங்க. எல்லாம் அவங்க ராய்ட்டர் எந்த எமலோது இருந்து வந்தா இல்ல முன்னில இருந்து வந்தா எல்லாம் அவங்களோட இந்த யூதர்கள் ஆதிக்கம் கொண்ட தளம் தான் ராய்ட்டர், லண்டன்ல இயங்குனா. இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானின் பாசி துணை ராணுவ படையின் மூத்த தளபதி கொல்லப்பட்டதாகவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தாக்குதல் சொல்ல வரன், இவர் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடையவர் என்று தெரிவித்தார். IRGC பாசிச் எதிர் புலனாய்வு பாதுகாப்பு படைகளின் தளபதி சியனிச ஆட்சி தாக்குதலில் தியாகியுள்ளார் என்று IRGC செய்தி வெளியிட்டுள்ளது. கஸ்பியன் கடலில் தெஹ்ரானுக்கு வடகிழக்கே சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள 2 நகரங்களான பாபோல் மற்றும் பாபோல் சரில் வெடிப்புகள் கேட்டதாகவும் வான் பாதுகாப்பு செயல்பட்டதாகவும் எடமட் மற்றும் ஹாம் ஹமிகான் செய்தித்தாள்கள் தெரிவித்தன. அரபிக் காசாவில் பொதுமக்களுக்கு உணவு ஆயுதமாக மாற்றுவது ஒரு போர்க்குற்றம் என்று ஐநா மனித உரிமை அலுவலகம் இன்று கூறியுள்ளது. இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அமைப்பால் நடத்தப்படும் புதிய மாதிரி உதவி விநியோகம் குறித்து அதன் வலுவான கருத்துக்களில் இதுவும் ஒன்றாகும். ஜெனீவா செய்தியாளர் சந்திப்பில் தமீம் அல்-ஹைதன் செய்தியாளர் கூறுகையில், காசாவில் பசியால் வாடும் மக்கள் பட்டினியால் இறக்கவோ அல்லது உணவை பெற முயற்சிக்கும் போது கொல்லப்படும் அபாயத்தையோ தொடர்ந்து எதிர்கொள்கின்றனர். இஸ்ரேலும் ஈரானும் தான் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறிய சிறிது நேரத்திலேயே டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மேலும் குண்டு வீச வேண்டாம் என்று இஸ்ரேலை எச்சரித்தார். இதுல ஒரு விடயம் என்னென்றால், ட்ரம்ப் மாமா கொஞ்சம் சரியா கோவப்படுகிறார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே கோபமாக பேசுகிறார். இஸ்ரேல் அந்த குண்டுகளை வீச வேண்டாம், நீங்கள் செய்தால் ஒரு பெரிய மீறல், இப்போதே உங்கள் விமானிகளை வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு பெஞ்சமின் மாம்ஸுக்கு கொஞ்சம் கோபத்தோடு சொல்லியிருக்கிறார். இப்ப என்னங்க போற, அதாவது இப்ப டொனால்ட் ட்ரம்ப் மாம்ஸ் எங்க போகுது, அவங்க இந்த என்னது நெதர்லாந்து ஹேக் டவுனுக்கு போறார். அவரை நேட்டோ நாடுகள்ல உறுப்பினர்களை மீட்டிங் கொண்டுக்கு போறார். அங்கேயும் கொஞ்சம் சமாதானத்தை அவர் முன்வைப்பான்னு பார்க்கப்படுது. இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ட்ரம்ப் கூறுகிறார். உண்மைதான், ரெண்டும் அடிச்சு கொள்ளாங்க. யார் எந்த பக்கம் வந்து இன்னும் சரியான முடிவில்லையே. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாயன்று இன்று இஸ்ரேலும் ஈரானும் சில மணி நேரங்களுக்கு முன்பு அறிவித்த போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் இரு நாடுகளுடனும் குறிப்பாக இஸ்ரேலுடனும் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை என்று ராய்ட்டர் செய்தி சொல்லுது. இஸ்ரேல் மேல கடும் கோபத்தில் இருக்கிறார். அந்த கோபம் அப்படியே போகணும் மாமு. அப்ப உங்களுக்குள்ள 2 பேருக்கும்
சூப்பர் ஒரு புலவு வரணும். ஹேக் டவுன் நெதர்லாந்தில் இருக்கா. ஹேக்கில் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்பு செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட உடனேயே இஸ்ரேலில் இறக்கப்பட்டது என்று கூறினார். ஈரானை பொறுத்தவரை நாட்டின் அணுசக்தி திறன்கள் போய்விட்டன, அது ஒருபோதும் அதன் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்பாது என்று ட்ரம்ப் கூறுகிறார். அழிச்சு போட்டாங்களாம். எங்கடா அழிச்சீங்க? இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தம் தொடர வேண்டும் என்று இங்கிலாந்து பிரதமர் ஹைர் ஸ்டார்மர் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் இந்த பிராந்தியம் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று எச்சரிக்கின்றார். போர் நிறுத்தம் தொடர வேண்டும் என்றும் பிரித்தானிய பிரதமர் பேசியிருக்கின்றார். அதுவும் ஒரு நல்ல விடயமாக தான் இன்று உலக பரப்பில் பார்க்கப்படுது. நேட்டோ உச்சி மாநாட்டின் போது சக தலைவர்களுடன் பதற்றத்தை குறைக்கும் செய்தியை வலியுறுத்துவதாக ஸ்டார்மர் கூறினார். போர் நிறுத்தத்தை பராமரிப்பது நீண்ட காலமாக நிதானத்திற்கான அழைப்புகளுடன் ஒத்துப்போகிறது என்பதையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அழைத்து ஈரானை தாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் என்று ஆக்சியோஸ் கூறியதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நெதன்யாகு ரம்மிடம் தாக்குதலை ரத்து செய்ய முடியவில்லை என்றும் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதால் அது தேவை என்றும் கூறியதாக ஆக்சியோஸ் நிருபர் கூறுகிறார். அது ரம்ஸ் மாம் சொன்னாலும் இல்ல நாங்க தாக்கத்தான் போறோம் என்று அடம்புடிக்குதான் அவரை குட்டி பாப்பா. போர் நிறுத்த ஒப்பந்த நடைமுறையில் உள்ளது என்று ட்ரம்ப் வலியுறுத்துகிறார். டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பு இருந்த போதிலும் ஈரானை சுற்றியுள்ள நிலைமை நிலையற்றதாக இருப்பதாக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கூறினார். அவரும் மூக்கம் நுழைக்காரா. நிலைமை தெளிவாக நிலையற்றதாகவும் உள்ளது என்று மேக்ரோன் நோர்வேக்கு விஜயம் செய்யும் போது அவரும் ஒரு நியூஸ் கொடுத்து போட்டு போறார் ஏர்போர்ட்ல வச்சு. இப்ப ஆவுண்டா நம்முடைய சீமான் மாதிரி இவங்களும் ஏர்போர்ட்ல வச்சு செய்தி கொடுத்து போட்டு ஓடுறது. பிராந்தியத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கு முக்கிய ஆபத்துகளில் ஒன்று ஈரான் இரகசியமாக யுரேனியத்தை பலப்படுத்த முயற்சிக்கும் என்று மக்ரோன் கூறியதாக ஒரு செய்தி வெளியாகியது. அப்ப ஆக ரம்ஸ் மாமா சொல்றா அவன் செய்ய மாட்டான் என்று இங்க வேறு மக்ரோன் இமானுவல் சொல்லுதான் சரியா இருக்கும். ரகசியமாக யுரேனியத்தை ஈரான் செய்யும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரேலும் ஈரானும் தான் மத்தியஸ்தம் செய்ய முயன்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கூறிய பிறகு இஸ்ரேல் அமைதிப்படுத்த வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேலை இப்போது அமைதிப்படுத்த நான் உதவ வேண்டும் என்றும் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை விட்டு வெளிவருக்கு சற்று முன்பு குறிச்சுப்பட்டு பேசப்பட்டு போயிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாங்கள் ஒப்பந்தம் செய்தவுடன் அவர்கள் வெளியே வந்து ஏராளமான குண்டுகளை வீசினர். நான் இதற்கு முன்பும் பார்த்திராத நாங்கள் பார்த்த மிகப்பெரிய குண்டாம். எப்பா ஒரு பொய்சலே அளவு வேணுமா? எவ்வளவு பெரிய தாக்க நடந்துட்டான் தீர்சபாவில். இப்பதான் ஒரு பெரிய இதுவரையும் பார்க்காத குண்டாம். இந்த பொய்க்கும் ஒரு அளவு வேணும் இல்லையா? ஒரு சின்ன மிசைல் தான் வெடித்திருக்குது. 3 பேர் சாகுறாண்டா அது பெரிய உலகத்தை அளிக்கிற குண்டுங்களா? அட பாய் மனுஷா, ஒரு பொய் செயலுக்குள்ளும் சாக்கு கணக்கும் ஏக்கர் கணக்கான்னு சொல்லுவியா? கிலோ கணக்கெல்லாம் சொல்லுவான் பாவி பன்னாட. சரி, மத்திய கிழக்கில் இது ஒரு நிகழ்வு நிறைந்த சில மணி நேரங்கள். ஈரான் இஸ்ரேல் மோதலின் இரு தரப்பினரும் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலும் ஈரானும் சில மணி நேரங்களுக்கு முன்பு அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகவும் இரு நாடுகளிலும் குறிப்பாக இஸ்ரேல் மீது தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றும் கூறினார். ஹேக்கில் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன் செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட உடனே இஸ்ரேலில் இறங்கி விட்டது என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார். இறங்கின அப்புறம் என்ன போருக்கு போறாங்க? சரி, அப்படி ஒன்று நடந்தாலும் அதை திருப்பி நடக்காம பார்க்கணும் இல்ல, அதை செய்யல. எது எப்படி ஆனாலும் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா உட்காருமோன்னா இவங்க நம்மள உட்காரவே விட மாட்டாள் போல இருக்குது. இந்த போர் நீடிக்க போகுது. அப்ப நாம பழைய செய்தியெல்லாம் பெண்டிங்கெல்லாம் அள்ளி எறிஞ்சிட்டோம். இனி வார செய்தி உங்களை முழுசா பெருசா நியூஸ் செய்தி அந்த பெண்டிங்கெல்லாம் அள்ளி எறிஞ்சிட்டேன், கிளியர் ஆக்கிட்டோமே உங்களுக்கும். இனி வாரதெல்லாம் புதிய செய்தியா இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சிறிய மனக்கசப்புலியா இருக்குது. எந்த ஊடகமும் சொல்ல. என்னால் முதலாவது இந்தியாவுக்கு உள்ளிருந்து சொல்ல முடியாது, இரண்டாவது இந்தியாவுக்கு விரோதமாக பேச முடியாது, இந்தியாவுக்கு ஆதரவைத்தான் பேசணும். அவங்க நம்ம நாடு நம்ம படை அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த பொக்குசக்காரன்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம படை. உங்க அப்பா உங்க படையா? படை எங்கேயும் படம் இருக்குது. நாங்க சொல்றோமா படை நம்ம படை நம்ம நாடங்கள்லாம் நம்ம படைன்னு சொல்றால் உங்களோட சுத்தமான படையாடா பன்னாடைகள்லாம் எவ்வளவோ அட்டாசம் காட்டு உங்களோட படையெல்லாம். எனவே அதெல்லாம் ஒரு முக்கிய செய்தி அல்ல. இந்த செய்தி உங்களை எட்டி இருக்கும். அப்ப ஆக போர் நிறுத்தம் இல்லை, அது ஒரு கவலைக்குரிய விஷயம். நிம்மதியா படுக்க பார்த்தா விட மாட்டானுங்கள். மீண்டும் நாங்களும் செய்திக்குள்ள பூந்து விளையாட வேண்டி இருக்குது.
நான் முன்னு சொல்றோம், எல்லோரும் போல நான் செய்து தர முடியாது. சிலாக்க சொல்லாங்க லேட்டுண்டா நான் என்ன செய்ய, நான் முழிச்சு வச்சுக்கிட்டு 4 hours ஒருக்கா இதே வேலையா வச்சுட்டு அலாமிச்சு விளம்பியில சொல்ல எனக்கு முடியாது. டைமுக்கு எம்பேலையை பார்க்கணும், உறங்கணுமுங்க, அது நமக்கு முக்கியமுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பும் தொழிலும் இல்லை. இது சும்மா டைம் பாஸுங்க உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு போறோம். எனவே நாங்கள் இந்த போரை உற்று நோக்குவோம். இந்த போர் அடுத்த கட்ட நகர்வுகள் பத்தி பார்ப்போம். சந்தோஷமா இருந்தோம், அந்த சந்தோஷம் எல்லாம் கலைஞ்சிடுச்சு. என்ன இருந்தாலும் அது இஸ்ரேல் மக்களும் இந்த உலகத்தில் வாழ்ற மக்கள் தானே. இது சும்மா மண்ணுக்கான சண்டானே. சண்டை என்பது மண்ணுக்கான சண்டை. எனவே இது இதுல நிறைய பேசலாம். முதலாவது என்னென்றால், இந்த இஸ்ரேல் இது நீண்ட சரித்திர வரலாறு இல்லையா. இந்த இஸ்ரேல் என்ற ஒரு தனி ராஜ்யத்துக்கான ஒப்பந்தத்துக்கு, அதாவது ஒரு நாடு, அது நீண்ட சரித்திரம். இந்த நாடு ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவோடு முதல் அங்கீகரித்த முஸ்லிம் நாடு எஜிப்த். 79ஆம் ஆண்டுக்கு முந்தைய சரித்திரம் இதெல்லாமா. ஆக எஜிப்த் தான் இதுல ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் என்ற நாடு வரட்டும் என்று. 2வது ஆறு கொடுத்துக்கிறான் மன்னர் சாவண்டோத்தை நீக்கானே. மன்னர் சாவண்டோத்தன் செத்து போயிட்டாங்க போல, அவன பாட்டியெல்லாம் செத்து போயிட்டு இப்ப அவன் மகனொத்தம் கலக்கான ரசா பலாவி என்று முகமது ரசா பலாவி, அவன் தானே இப்ப ஈரான் ஆட்சி எடுக்கிறது கொக்கரிச்சு கொண்டிருக்கிறான். அவன் வந்துகிட்டு யூத மதத்துக்கு மாறிக்கிட்டு முஸ்லிம் என்ற பேர்ல இருந்துகிட்டு அவன் நாட்டுக்குள்ள வர பாக்குறான். அப்ப 2வது இந்த இஸ்ரேலை ஏற்றுக்கொண்ட நாடு பாகிஸ்தான், மன்னிக்கணும் ஈரான், எங்க மன்னர் சா ஆட்சி காலத்திலே. அப்ப அதுக்கு ஆக அதெல்லாம் அவன் கைக்கூலியில். அதாவது இப்ப நீங்க ஈரான்ல குற்றம் சொல்ல போறோம், ஈரான் தானே கொடுத்த. அப்படி பார்க்க போனால் இந்த தமிழர் சாம்ராஜ்யத்தை உடைத்த நாடு பிரித்தானியா, அது தெரியுமா நமக்கு? பிரித்தானியா நம்ம மக்கள் ஈரான் இந்த நம்முடைய ஈழ மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பலங்கொண்டு மீது தமிழ் இந்த நாட்டுக்குள்ள இந்த தமிழ் இனத்தை புலவுபட வச்சவன் இந்த பிரித்தானியன். இந்த சரித்திரங்கள் இருக்குது. எனவே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அங்கீகரித்த முதல் முஸ்லிம் நாடு எஜிப்த். 2வது ஈரான். இந்த ஈரான் அந்த நாட்டில் இருந்தவன் மன்னர் ஜா, அது மண்டையை போட்டு செதுவினான். எல்லாம் அமெரிக்காட வருடிகள், அமெரிக்காட நக்கிகள். எனவே அவன் மகனொத்தன் தான் வரப்போறான், முகமது ரசா பலாவி என்று. பலாவி அவன் தான் இப்ப துடிச்சு கொண்டிருக்கிறான். எனக்கு கல்யாணம் மாதிரி நான் தான் ஈரானிய பிரின்சன் இளவரசர் என்று வாரத்து கூத்தடிக்கிறான். அதெல்லாம் நடக்குமா தெரியல. ஆனால் யுத்தம் ஒரு நீண்ட தூரம் போகுது. அடுத்தது யுத்தம் நீடிக்க போகுது. சமாதானத்துக்கான வழிகள் உடனடியாக மூடப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த இது இப்ப அதாவது அமெரிக்கா மாம்ஸ் கூட ஒரு போஸ்ட் பண்ணி தான் இதை சமாதானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். யாரு இவன்? பெஞ்சமின். நான் மீண்டும் சொல்றேன், இந்த பீர் சபாவில் நடந்த ஏவுகணை தாக்குதல் என்பது இது இவன் தான் செஞ்சிருக்கணும். அதிகாலைக்குள்ளே GMT 530 என்றால் அவங்க பிடிஞ்சிட்டு போறோம், அவன் தான் செஞ்சுக்கிறான். அப்ப அந்த 3 மக்கள் கொல்லப்பட்ட அந்த இஷ்யூ எடுத்துட்டு எங்க மீது ஈரான் தாக்குதல் செஞ்சுட்டு தான் போறான். அவனுக்கு தாக்குதல் வேணும், அவன் சாகணும். அதாவது அவன் ஒரு கொடிய ஆட்சியாளன் 17 ஆண்டு காலமா இருக்கிறான். அவன் செத்தா மட்டும்தான் உலகத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அவன் செத்தா மாம்சம் அடங்கி. இப்ப மாம்சையும் அவங்களுக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டு வர பாக்குறாங்கல்ல. மாம்சுக்கு யுத்தம் விருப்பம் இல்லை. இப்ப யுத்தத்துக்குள்ள இவன் சொல்லு கேட்டு தான் போனார். அதாவது பெஞ்சமினை சொல்ல கெடுத்தான். அவனுக்கு சொந்த புத்தியும் இல்லையே ட்ரம்ப் மாம்சுக்கு. அவன் ஏற்றுட்டோன்னே இவர் ஏறிட்டு போனாரு, மூக்கூடப்பட்டாரு. இப்ப அவருக்கு சமாதானம் வேணும். அதாவது பிச்சை வேணா நாயப்பிடி, இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இப்ப ரம்ஸ் மாமுக்கு இருக்கு. ஆனா இவன் அடங்க மாட்டான். அவன் அன்பு தம்பி தங்க தம்பி அடங்க மாட்டான். அப்ப அவனுக்கு கொலவரி ரத்தம் குடிக்கணும், காட்டுரை. அந்த காட்டு ரத்தம் குடிக்கணும்னா தொடர்ந்து யுத்தம். இன்று நாம இந்த செய்தி இரவு போல தந்தாலும் கூட அநேகமாக அது ஒரு யுத்தத்துக்கு நீண்டு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளை மாலை சந்திப்போம். நாளை மாலையோ காலையோ சந்திப்போம். இரவுக்கெல்லாம் வர மாட்டாங்க. நன்றிங்க, வரங்க. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.